வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இட்லி கடை ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த பற்றி தனுஷ் அடிச்சிருக்காரு, நான் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எஸ், நம்ம வந்து காலாஸ்டின் போயிருந்தோம். தேங்க்யூ மாலிஸ்டின் ஃபார் இன்விடேஷன். அண்ட் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இமெயில் நான் சில விஷயம் நடந்து சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இட்லி கடை ஸ்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த முக்கியமாக இட்லி கோழிகறி வேற லெவல் கொம்போ அப்படி இருந்துச்சு. அப்படி தான் என்ஜாய் பண்ணோம். அதே நிறையவே சாப்பிட்டேன்னு சொல்லணும். ஓகே, அது கூடவே வந்து ஒரு டீ காஃபி ப்ரூ காஃபி வேற லெவலில் இருந்துச்சு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நல்லா சாப்பிட்டு தான் படம் பார்க்க போனேன். என்ன தேட்டர்லேயே வந்து அந்த இட்லியும் டீயும் குடிச்சிட்டு சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆனிச்சு. மற்றபடி வாஸ் ஸோ குட். தேங்க்யூ ஃபார் தட். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஸோ கதை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, எப்படி ஓகே இருந்துச்சு சொல்லிட்டு யாரும் முழுசாக பார்த்தலாம். கதை எப்படின்னா காய்ஸ், 2 father 2 son இந்த வச்சுக்கோங்க. நம்ம அருண் விஜய், அப்புறமா நம்ம சத்யராஜ், நம்ம தனுஷ், அப்புறம் ராஜ்கிரண், இவங்களாம் இருக்காங்களே. இவங்க தான் இந்த கேரக்டராக இருக்கப்போ இந்த கொம்போல தான் கேரக்டர் ஓட போகுது. ஓகேயா. ஸோ நம்ம ராஜ்கிரண் சார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறாரு. அண்ட் தென் அவரோட மகனாக தான் நம்ம தனுஷ் இருக்காரு. ஓகேயா. அதே மாதிரி நம்ம சத்யராஜ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு மல்டிநேஷனல் பிஸ்னஸ் தான் வச்சுக்கோங்களேன். அவரோட மகனாக தான் வந்து நம்ம அருண் விஜய் இருக்கிறாரு. ஓகேயா. ஸோ இந்த கொம்போல தான் வந்து கதை இருக்குது. இப்போ கதை எப்படி போகுதுன்னா, தனுஷ் என்ன பண்ணிட்டீங்கன்னா வந்து அவர் வந்து இன்ஸ்பயர் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர், ஹி வாண்ட் டு பி அ செஃப். ஓகே, எப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும், எங்கள் அப்பாக்கார மாதிரியே வந்து நிறைய விஷயத்த பண்ணணும், டெவலப் பண்ணணும், எங்கள் அப்பா கிட்ட அடுத்த பெரிய பெரிய பிரான்ச்சஸை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரீமில் இருக்கிறாரு. அதுக்காகவே அது படிக்கிறாரு. படிச்சுட்டு வெளியூருக்கு போகிறாரு. வெளியூருக்கு போன பிறக்க நம்ம ராஜ்கிரண் சார் இருக்கார்ல, அவர் வந்து இங்கே தான் இருக்காரு. அவர் எப்படின்னா பிறந்த மண்ணிலே இருக்காரு, அவர் போல. ஓகே. அப்புறம் வந்து ஒரு சூழ்நிலையினால வந்து அவர் வந்து திருப்பியும் வந்து அவர் ஊருக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ தனுஷன் வந்து ஊருக்கு வந்த பிறக்க நடக்க போகிற கதை தான் இந்த இட்லி கடை. ஓகேயா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக சொல்லலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு அழகான ஒரு ஃபீல் குட் படம். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓகேயா. ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. எகெயின் நம்ம தனுஷ் அண்ணன், ராஜ்கிரண் இவங்களோட 2 கொம்போ இருக்குல்ல, ஷார்ட் ஹிட், அது டவுட்டே கிடையாது. இந்த படம் வந்து மேபி ஸ்லோவாக போகலாம், ஸ்லோவாக வந்து மக்கள் அப்படியே பரவலாம். ஆனால் ஷார்ட் ஹிட் ஆகும். பாப்பாண்டி என்ன பண்ணிச்சோ அதே சமம் மறுபடியும் பண்ண போது இந்த கொம்போ ஷார்ட் ஹிட் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ கதைக்காலமாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் எல்லாமே பக்கா பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவ்வளோ எமோஷனல் வந்து ஏகப்பட்டதை அள்ளி தெளிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த தனுஷனை வந்து அவர் என்னென்னலாம் வந்து அவர் பார்த்தாரோ அவர் சொல்லியிருப்பாரு, நான் சின்ன வயசுல பார்த்த விஷயத்த வந்து கற்பனை கலந்த விதமாக வந்து கொடுத்துருக்காண்டு. அவ்வளோ தத்துரமாக இருந்துச்சு, அவ்வளோ நம்பகத்தன்மையாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால வந்து சிங்க் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு வந்து கண் கலங்குறாங்கன்னு தான் சொல்லணும். என் நண்பர்லாம் வந்து கண் கலங்கிட்டான் அப்படின்னு சொல்லணும். ஸோ நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த எல்லா எமோஷன் பாட்டுமே. அதுவும் வந்து அந்த இன்டர்வெல்லாம் அல்டிமேட். இன்டர்வியூல வந்து ஒரு கேமரா எங்க அப்படியே வருது, நம்ம தனுஷனை கான்செப்ட் கேமரா மூவ் ஆகி போதெல்லாம் வந்து அதெல்லாம் பக்கா என்ன சொல்றது, ஒரு பக்கா பிளானிங். அதெல்லாம் அதனால அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த எப்படி சொல்றது, அந்த நம்ம தனுஷனை வந்து நடிச்சு பார்ப்பாரு. ஒரு ட்ரீம் பட்டுன்னு போவோம். அந்த ட்ரீமுக்கு போற அந்த விஷுவலே பார்த்தீங்கன்னா வேற உள்ள இருந்துச்சு. இப்படி போவோம். அப்புறமா அந்த சீனோட அந்த எமோஷன் குழம்பு செம்மையா இருந்துச்சு. ஏன்னா திருப்பி வந்த பிறகு அங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். டேம், வாட் அ ஃபேஸ் ஆஃப் மேன், இன்னையா ஃபேஸ் ஆஃப், இந்த ஃபேஸ் ஆஃப் பாருங்க அப்படி இருந்துச்சு. அப்படிதான் இருந்துச்சு அந்த சீன்லாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ராஜ்கிரண் சாருக்கு வந்து ஒரு மணியோட நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் பட்டுன்னு வர மாட்டேங்குது கைஸ், மன்னிச்சிருங்க. உங்களுக்கு பேர் தான் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அவங்க நடிப்பு சாவடியா இருந்துச்சு. அதில் வந்து நம்ம தனுஷன் இருக்காருல, அவர் கூட்டிட்டு கடைக்கு போவாங்க. அந்த கடையில் போயிட்டு சில விஷயத்த பேசுவாங்க, வாழ்ந்த நினைவுகள் அப்படி பேசும்போது வா டேம் அப்படி இருந்துச்சு. லைக் அது இடையில ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரும். அது நல்லா அழகா பண்ணியிருந்தாங்க. படம் முழுக்கவே ரைட்டிங்ல வந்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க இந்த படம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ மேட்ச் கட் சீன்ஸ் அவ்வளோ இருக்கு. நம்ம அருண் விஜய் இருக்காரு, அவருக்கும் தனுஷுக்கும் இருக்கு. அதுக்கு நம்ம ராஜ்கிரண் சாருக்கும் தனுஷுக்கும் இருக்கு சொல்லிட்டு மேட்ச் கட் சீன் நிறைய இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா சீனுமே நல்லாவே ஓகே இருந்தா சொல்லணும். நிறைய மேட்ச் கட் படம் முழுக்கவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு, செகண்ட் ஹாஃப்லயும் இருக்கு. அதெல்லாம் அழகாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இந்த கதைக்கு வந்து இன்னும் பலசேகர் விதமா வந்து நம்ம ஜி பிரகாஷ் வந்திருக்காரு. அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப நாள் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாம ஒரு பாடல்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க. படம் முழுக்கவே இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. சோகம் இருந்துச்சு, ஹாப்பி இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, அப்புறம் அழுகை இருந்துச்சு, அப்புறம் இனிமேல் நிறைய சொல்லிட்டு போகலாம். அப்புறமா ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்துச்சு. இது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம்
நம்ம ஜி பிரகாஷோட என்ன சொல்றது அவரோட அந்த மேஜிக்கை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப மிஸ் பண்ணோம் அதெல்லாம். ஏன்னா எஸ் அவர் பாடல்கள் நம்ம என்ஜாய் பண்ணதான் இருக்கும், இல்லைன்னு இல்லை. பட் ஒரு படத்துல வந்து நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்ல வரேன். நீங்க கிளியர் கட்டாக இந்த படத்துல பார்க்கலாம். அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வேற பண்ணிட்டாரு. எல்லா விஷுவலும் ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, தனுஷ் அவர் இயக்கத்தில் வர எல்லா படங்களோட விஷுவலை வந்து கொஞ்சம் அதிகமாக மெனக்கறதான் சொல்லணும். ஏன்னா அவரு அதை டெலிவரி பண்ற அந்த விதமே ரொம்ப ரொம்ப அழகாவும் இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. திடீர்னு வந்து பட்டுன்னு ஒரு க்ளோஸ் அப் வருது, பட்டுன்னு வந்து ஒரு ஃபிளாஷ் கேமரா இப்படி போகுது, விஷுவலாக வைக்கிறாங்க, விஎஃப்எஸ் அழகா பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டே போகலாமே, அது எல்லாமே அழகா பண்ணியிருக்கிறாரு. அது அப்புறமா அந்த ஒரு கேரக்டரோட ஸ்டேஜிங் வச்சு அந்த ஸ்டேஜிங் வைக்கிற அந்த கேமரா இருக்கட்டும், ஷார்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே செம்ம. ஸோ அதுக்கு மெயின் காரணம் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஒரு காரணம் தான். அதை காமிச்ச விதம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா படத்தோட கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அழகாவே பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே வந்து ஒரு மாதிரி இப்படி சொல்றது நம்பகத்தவே பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம தனுஷோ கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படி சேஞ்ச் ஆகும். அவர் அப்படியே வந்து ஊருக்கு வருவார், ஊர்ல இருந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். அவர் கேட்டு டோட்டலாக அப்படி மாற ஆரம்பிக்கும். லைக் அவர் அந்த மறுபடியும் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாரு. அந்த சேஞ்ச் ஓவராக இருக்கட்டும். அதுக்கு நம்ம அருண் விஜய் இருக்கார்ல, அந்த அண்ணன் நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேறோட இருந்துச்சு. சீரியஸாகவே உங்களுக்கு அவரை பார்த்தா சாத்தலம் போல இருக்கும். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா எஸ் ஹி நேல் இட். எங்க நிறைய பேர் தோணுச்சு, இங்கெல்லாம் கத்தான் போடி அவனை அரங்கி அப்படின்னு. உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு மச்சம் ஒரு மாதிரி கடுப்பாகுது, அந்த ஆள் வந்து சாத்தில அப்படின்னு தோணிட்டாலே ஹி நேல் இட். அவர் கேட்டருக்கு அப்படிதான் இருக்கும். அந்த கேட்டருக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா அந்த ஷாலினி பாண்டியா அவங்களும் சத்யராஜ் இவங்க 2 பேர்த்த கேட்டிருக்காங்களே. சத்யராஜ் சார் நல்ல நடிகர் தான். அதில் நல்லா சொல்றதும் ஒண்ணுமே இல்லைங்க, மிகப்பெரிய நடிகர் தான். ஆனா என்ன அவர் கேட்டருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணியிருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் தென் ஷாலினி பாண்டியா அவங்களோட கேட்டரும் வந்து ஒரு மாதிரி எனக்கு புரியலா அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அவங்க கேட்டரை பார்க்கும்போது வந்து நமக்கு சாத்தலாம் தான் தோணும், நம்ம திமிர் இருக்கும் உனக்கு அப்படிதான் தோணும். ஆனா அது அவங்க கேட்டரா. பட் என்னன்னா அது அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க கேட்டலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரேக் ஆகுறாங்களா, அது வந்து ரொம்ப ஃபேக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட அழுகையிலிருந்து எல்லாம் அது கொஞ்சம் ஃபேக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு. அவங்களோட மட்டும் தான் நான் சொல்ல வரேன். அண்ட் தென் என்னது எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட்ங்க. எனக்கு பெரிய போர் அடிக்கல, படம் நல்லா என்ஜாய் பண்ணி உட்காந்து பார்த்தேன். நெகட்டிவ்லாம் இங்கே பார்த்தீங்க இந்த மாதிரி தான். இந்த நெகட்டிவ் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். ஓகேயா, நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த படத்தை விட்டுட்டேன்னு. எஸ், கயல் கடைசியாக பேசுகிறேன்னு நினச்சேன். ஸோ கயல் அப்படிதாங்க இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அந்த பேர் தான் நம்மளுக்கு மேட்ரு. ஓகே, அந்த பேருக்காக தான் அந்த படத்துக்கு வந்தேன். நான் வந்து நீங்கள் நினைக்கலாம் இல்லைக்கா நம்ம தனுஷாங்க தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது ஒரு காரணம் இருக்குது. ஆமாம், அவருக்கு அதான் போனேன் சொல்லலாம். மெயின்லி யாருக்காக போனேன்னு கேட்டிங்கன்னா 100% வந்து நான் நித்யாமேனுக்காக தான் போனேன். அதுவும் எதுக்காக போனேன்னா அவங்க பேர் கயலுக்காக தான் நான் போனேன். ஓகேயா, வேறு எதுவுமே இல்லைங்க, வேறு எதுவுமே இல்லை. தனுஷ் நித்யாமேன் இவங்க 2 பேரும் கொம்போல வந்த அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரசித்து சிரித்து ஒரு மாதிரி அப்படியே இப்போ உட்காந்து பார்த்த கேரக்டர்னா நம்ம கையில் மட்டும்தான். பிகாஸ் ஐ பர்சனலி லவ் த கைல் நேம். அதனால தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட கேரக்டர் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவங்க குட்டி குட்டி கோவப்படுறதா இருக்கட்டும், அந்த கோவத்தில் வந்து ஒரு சிரிப்பு வருதா இருக்கட்டும், அப்புறமா நம்ம தனுஷன் கலாய்க்கிறதா இருக்கட்டும், அப்புறமா வந்து அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, ஓ மை கேட் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. அதுக்குமே வந்து நம்ம தனுஷனும் இவங்களும் சொல்லுவாங்க நம்ம சின்ன வயசில் லவ் பண்ணுவோம், அந்த லவ் பற்றி வச்சு பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோ க்யூட்டாக காமிச்சிருக்காங்க. லைக் அவங்கள பார்க்கும் போது நம்ம ஊர் பொண்ணுப்பா அப்படி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு வந்துடலாம். அந்த மாதிரி தான் அவங்க நடிப்பு இருந்துச்சு. அவ்வளோ தத்துரமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ரசித்து பார்த்தேன். கைலுக்கு காமிச்ச எல்லா ஷார்ட்டும் நல்லா இருந்துச்சு. எனக்கு கையிலோட கேரக்டர் வாஸ் ஸோ குட். ஐ பர்சனலி லவ் இட். அண்ட் எகைன் கைஸ், நம்ம ராஜ்கிரனுக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்களா, இப்போ தனுஷுக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்களா, இவங்களோட கேரக்டர் மேட்ச் கட்டுமே படத்தில் அதிகம் காமிச்சிருக்காங்க. ஸோ மேட்ச் கட் படத்தில் காமிச்சிட்டே இருக்காங்க. அடிக்கடி வருது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ட்ரெயிலர் கல்லே காமிச்சிருப்பாங்க அந்த மேட்ச் கட். இந்த சீன் முடிஞ்சு அப்படியே ஒரு மேட்ச் கட் வந்திருக்கும். அந்த மேட்ச் கட் படம் முழுக்கே காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் இது 100% ஒரு ஃபீல் குட் படம் தான். இந்த கிஸ்ஸிங் சீன்ஸ் ஆரிட்டி சீன்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேயா, நல்லா நீங்கள் ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். குடும்பத்தோடு கூப்பிட்டு வந்து நீங்கள் தாராளம் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன் சார் சண்டை காட்சிகள் இருக்கா, ஆனால் பெரிய அளவுக்கு வந்து ப்ரூட்டலாக கிடையாது. ஸோ மற்றபடி வந்து படம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம தனுஷனோட அந்த ரைட்டிங் இருக்குல்ல, அந்த ரைட்டிங் வந்து எப்படின்னா அவரோட அந்த அந்த பக்குவம் அடைகிற வயதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஏஜ் அவர் நெருங்க அவர் ரைட்டிங்கும் வந்து ஒரு மாதிரி
ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. லைக் நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர் பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஸ்பீச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு வயசுக்கு ஏற்ற வந்துட்டா வந்து அது மாறும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பக்கம் அடைஞ்ச பிறகு வந்து அதெல்லாம் மாட்டேன்னு சொல்லுவாங்கள்ல. அவர் ரைட்டிங்கில் வந்து அது கிளியராக பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்ன விதமாக, கன்வே பண்ண விதமாக ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கன்வே இருந்துச்சு. ஓகேயா, அது உங்களுக்கு கன்வே ஆகலாம். ஓகேயா, எனக்கு நிறைய கன்வே ஆனிச்சு தான் சொல்கிறேன். அதை நான் சொல்லியே ஆகணும்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம தனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அவர் இந்த மாதிரி படங்களை வந்து அதிகமாக ட்ரை பண்ணிட்டு வரலாம். ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் அப்படியே சக்குன்னு கொஞ்சம் ட்ரில்லரோ, ஏன்னா அவரோட ட்ரில்லர் ஜோன்ற லைட்டாக வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம். நம்ம தனுஷ் செல்வரங்க வந்த படத்தில் பார்த்துருப்போம். என்ன படம் தான் கம்மியில் வந்து சொல்லுங்கள், அவங்க 2 பேரும் ஒன்றா டைரக்ட் பண்ணியிருப்பாங்க 50% அதில் பார்த்துருப்போம். அது நல்லாவே இருந்துச்சு. ஹீ கேன் ஐ ஹோப்லா அவர் அடுத்த படம் வந்து இந்த மாதிரி படைப்பை கொடுத்தா நல்லாயிருக்கும் வந்துட்டு. பட் ஸ்டில் இந்த மாதிரி படிப்புமே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ராயில திரும்பி ஓக்காச்சு தெரியல கைஸ், 50-50 சொல்லலாம். பட் இந்த படம் கண்டிப்பாக ஓக்காகும். அந்த பாப்பாண்டியோட வைபு 100% கொடுத்துருக்கு. ஓகேயா, ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஒரு பிடிச்சுன்னா டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். என் மறக்க தனுஷ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து ஒயிட் ஹேட் போட்டு விடுங்க. இட்லிக்கு பதிலாக ஒயிட் ஹேட் எப்படி மேட்ச் ஓகே அப்படி போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி வந்து நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களுக்கு முரண்பாடு இருந்துச்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஹெல்த்தி டிஸ்கஷன் கண்டிப்பாக வச்சுக்கலாம், ஆல்வேஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஒரு உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள், பிடிச்சதான் கமெண்ட்ல சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு புது ரிவ்யூவில் புது டேஸ்ட்டில் பார்க்கலாம். பை.